இந்து சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் அனைவருக்கும் அனைத்து இனங்களும் சமமான வாய்ப்புகள் அனைத்து ஜாதிகளுக்கும் கொடுக்கப்படும். உதாரணமாக சொல்லக்கூடியது நிறைய திருவிழாக்கள் உள்ளன. அப்படி சொல்லக்கூடிய முக்கியமான திருவிழாக்கள் வந்து சங்கரங்கோவில் ஆடி தபசு திருவிழா. இந்த திருவிழாக்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இருக்கக்கூடிய தேவேந்திர குல சமுதாயத்திற்கு ஒரு இடம் கொடுத்து அவங்களுக்கு அந்த இடத்துல பொருட்காட்சி கொடுத்து அந்த விழாவில் முக்கியமான ஒரு அந்தஸ்து அவங்களுக்கு கொடுக்கப்படும். இப்படி நடக்கூடிய இந்த விழாவை வந்து சீர்குலைக்குன்னு சொல்லிட்டு சில இஸ்லாமிய அமைப்புகள் சேர்ந்த, அதாவது துலுக்கு அமைப்புகள் சேர்ந்த சிலர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பொருட்காட்சி விழாக்கள் அந்த இடத்துல நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மதுரை உயர் நீதிமன்றத்தை நாடி இருக்கார்கள். நாடி இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்தபோது, இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கு விசாரித்த நீதிபதி விக்டோரியா கௌரி அவர்கள் என்ன அந்த மனுவை தள்ளுபடி செய்து திருவிழாவுக்கு உரிய பாதுகாப்பை தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கார். இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? இந்த ஒரு போராட்டம்ங்கிறது ஏதோ இந்த திருவிழாவில் மட்டும் நடந்ததாக நாம் அதை பார்க்க முடியாது. ஏன்னா இந்த விஷயமாக கடந்த ஒரு 3 வருடமாக அந்த பகுதியில் உள்ள அந்த மக்கள் வந்து இதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தான் நம்ம அதில் பார்க்கணும். இதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, அங்க வந்து இருக்கக்கூடிய ஒரு நிலம், இந்த இவர்களுக்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலம் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்துக்கு, அந்த நிலத்திற்கு பக்கத்திலேயே ஒரு மசூதி இருக்கிறது. அவங்க அந்த நிலத்தை வந்து ஆக்கிரமிப்பதற்காக இந்த வேலைகளை அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். என்ன இருக்கு அப்படின்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மோடி பேனருக்காக ஒரு டிஜிட்டல் பேனர் ஒன்று வச்சிருக்காங்க. மோடி அவங்களோட அரசின் சாதனைகளை எல்லாம் குறித்து ஒன்று வைத்திருந்திருக்கிறார்கள். அப்பொழுதுதான் முதல்ல வந்து அந்த பேனரை எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சி அங்க வந்து துலுக்கர்கள் ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்காங்க. அப்போ அது சம்பந்தமாக இந்த கோர்ட்ல வந்து வழக்கு பதியப்படுகிறது. அப்ப அது வழக்கு போகும்போது அவங்க என்ன சொல்றாங்க, இதுவும் எங்களுடைய நிலம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கோர்ட்ல வந்து போறாங்க. ஆனா நம்ம தரப்புல வந்து டாக்குமெண்ட்டுகள் எல்லாம் இருந்தனால இதுவும் இந்த சமுதாயத்தை சேர்ந்தது அப்படிங்கிறதுக்கு ஆதாரங்கள் இருக்கோமே, அதை கோர்ட்ல சமர்ப்பித்து அவங்க வந்து அந்த மனுவை, துலுக்கர்கள் போட்ட மனுவை வந்து ரிஜெக்ட் பண்றாங்க, தள்ளுபடி செய்கிறார்கள். அதற்கு பிறகு ஒவ்வொரு வருடம் திருவிழாக்களோ ஏதோ ஒன்று அந்த இடத்துல அவங்க நடத்தும் பொழுது இதே போல அவர்கள் மேல ஒரு பொய் குற்றச்சாட்டை சொல்வது, இல்லைன்னா ஒரு வழக்குக்கு போவது என்று இதே வேலையை செய்திருக்காங்க. ஏற்கனவே இதற்காக வந்து ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களும் இந்த நிலம் வந்து இவர்களுடைய பாத்தியப்பட்டதுதான் அப்படின்றதை அவர்களும் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் இந்த வருடம் வந்து, அதாவது அதே நிலத்துல தான் ஒரு வருடமும் ஆடித்தபசு வரும் பொழுது அங்க வந்து பொருட்காட்சி என்பது அமைக்கப்படுகிறது. அந்த பொருட்காட்சியில இந்த ராட்டினம் கடைகள் அதெல்லாம் வரும். அப்ப அந்த பொருட்காட்சியில அங்க வரக்கூடிய அந்த வருமானத்தை வந்து கோவில் பெயரிலேயே ஒரு அக்கௌண்ட்ல அதற்காக தனி ஒரு ஏற்படுத்தப்பட்டு அதுல வந்து அந்த பணத்தை செலுத்தப்படுகிறது. அந்த பணம் வந்து இந்த தேவேந்திர குல மக்கள் மொத்த சமுதாயத்தின் நலனிற்காக அந்த பணம் செலவுப்படுகிறது. அவர்களுடைய கல்விக்காக இருக்கலாம், அவருடைய வாழ்வாதாரத்துக்காக இருக்கலாம், எது வேணாலும் அதற்காக அது செலவிடப்படுகிறது. இந்த நிலையில தான் இதை வந்து ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மீண்டும் வந்து அதற்கு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இவ்வளவு நாள் வந்து அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜமாத் சார்பில இருந்து அந்த வழக்கு போடப்பட்டிருந்திருக்கு. இப்ப என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு தனிநபரை வைத்து இந்த வழக்கை வந்து மீண்டும் வந்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். மீண்டும் இந்த வழக்கை வந்து முழுமையாக விசாரிச்சு இந்துக்களுக்கு சாதகமாக இன்னைக்கு வந்து அந்த வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் வந்து போராடி இந்துக்கள் வந்து இங்க வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்ப ஒரு தடவையும் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த விழாவை அதாவது இந்த பொருட்காட்சி சீர்குலைத்து இந்த நிலத்தை வந்து இவங்க அந்த துலுக்க வந்து ஆட்டை போடணும் அப்படிங்கக்கூடிய ஒரு முயற்சி தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்ப இந்த இடத்துல நம்ம நல்லா ஒண்ணு பார்க்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, பாருங்க, தொடர்ச்சியா பாருங்க, இந்து மதத்துல ஏற்றத்தாழ்வு இருக்கு, இந்த சமுதாயம் எல்லாம் புறக்கணிக்கப்படுகிறார்கள், நாங்க அப்படி கிடையாது, நாங்க எல்லாரையும் அரவணைக்கக்கூடியவர்கள்னு சொல்றவங்க தான் இன்னைக்கு அந்த தேவேந்திர குல மக்களுடைய நலனுக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சீர்குலைக்க முயற்சி பண்ணியிருக்கிறார்கள். அப்ப நம்ம தெளிவா இந்த இடத்துல நம்ம மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும், நம்ம இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இப்ப அந்த கோவில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஆடி தபசு அப்படிங்கிறது ஒரு 12 நாள் திருவிழா. அப்ப அந்த 12ஆம் நாள் திருவிழா, அந்த நாள் முடியும் பொழுது ஒரு தேரோட்டம் அங்கு நடைபெறும். அப்ப அந்த தேரோட்டத்தோட அந்த விழா முடியுது. அப்ப அந்த தேரோட்டத்துல இது வந்து கடந்த வருடம் நடந்தது. அப்ப தேரோட்ட சமயத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த தடி போட்டு தேரை இழுத்திருக்கூடியவர்கள் இந்த தேவேந்திர குல சமுதாயத்தினருக்கு அந்த இது வழங்கப்படுகிறது. அப்ப அது முடிந்த உடனே அவர்களுக்கு வந்து மரியாதை செய்வது வழக்கம். அந்த மரியாதை செல்லும் பொழுது அவர்களுக்கு மாலை மரியாதையுடன் பிரசாதங்கள் எல்லாம் எடுத்து சென்று அவர்கள் இடத்துக்கு கொண்டு போய் அந்த மரியாதையை கொடுத்து விட்டு வருவார்கள். அதுக்கு இந்த தாரத்தப்பட்டையோட வாத்தியங்களோட செல்வது வழக்கம். அப்ப அது அவர்களுடைய மசூதி வழியாக செல்வது அப்படிங்கிறதுனால அந்த ஊர்வலமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போன வருடம் அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி அங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியதை பார்க்கலாம்.
அப்ப தொடர்ந்து இந்த சமுதாயத்தை அந்த பகுதியில் ஒடுக்குவது யார்? ரெண்டாவது, இது போல இதை செய்துவிட்டு அவர்களை இந்து சமுதாயத்திலிருந்து பிரித்து கொண்டு மதம் மாற்றுவதற்கான ஒரு சதியையும் இதன் மூலம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்து ஊர்வலங்களை தடுக்கக்கூடிய இவர்கள் இதே கோவில் வாசல் வரைக்கும் பேரிகார்டெல்லாம் கோவில் வாசல்ல போட்டு எஸ்டிபிஐயினுடைய ஊர்வலம் அங்கு நடந்தது. அங்க அல்லாஹு அக்பர் என்ற கோஷங்கள்லாம் எழுப்பப்பட்டது. இது கடந்த ஆட்சியில் நடந்தது நம்ம பார்க்கிறோம். அப்ப எப்படி இதை அவர்கள் தொடர்ச்சியாக அந்த பகுதியில ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி அங்க ஒரு ஒரு இதை லால்னஸை கொண்டு வரணுங்கிறது தொடர்ச்சியாக முயன்று கொண்டிருக்கிறதை நாம பார்க்க முடிகிறது. இது மட்டும் இல்லாம இந்த மக்கள் அங்க பல இவர்களால இவர்களுடைய அடக்குமுறைகளால பல பிரச்சனைகளை அவர்களுக்கு தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கிறதாக அப்பகுதியில இருக்கும். இதற்காக வழக்குகளை தொடர்ந்து இந்த மக்களுக்காக செய்து கொண்டிருக்கக்கூடிய திரு விக்னேஷ் அவர்கள் நம்மிடம் சொன்ன செய்திகள் தான் அவை. இன்னும் சொல்ல போனா நம்ம ஸ்ரீ டிவில இது குறித்து ஒரு முழு வீடியோவையும் ஒரு முழு இன்டர்வியூவும் அவர் நமக்கு தருவதாக சொல்லியிருக்காரு. என்னென்ன பிரச்சனைகள் அங்க இதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், எப்படி இன்னைக்கு அவர்கள் போராடி இந்த நிலத்தை மீட்டிருக்கிறார்கள் என்பது குறித்த எல்லா விவரங்களையும் அவர் நமக்கு ஸ்ரீ டிவில இன்னைக்கு சொல்வதற்காகவும் இருக்கிறார். ஆனா நம்ம இதுல பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தொடர்ச்சியாக இந்த மக்களை இந்த சமுதாயத்திலிருந்து அதை பிரித்து இந்த இடத்துல ஒரு இதை ஏற்படுத்தி அவர்களை மதம் மாற்றணும் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பண்ணிருக்காங்க. இந்த கோவிலுக்கு இன்னொரு முக்கியமான விசேஷம் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இங்க இந்த சங்கரன் கோயிலுக்கு போனோம்னா அந்த இடத்துல பூலித்தேவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி சன்னதி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அப்ப பூலித்தேவன் யார், எதற்காக அவருக்கு அங்க சன்னதி அப்படின்னா, பூலித்தேவனுடைய இஷ்ட தெய்வமாக கோமதி அம்மன் அவருடைய இஷ்ட தெய்வம் என்று சொல்லப்படி அவர் ஆங்கிலேயர்களை எந்த அளவுக்கு அவர் போராடி வெற்றி பெற்றிருந்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அவர்களால நேரடியாக பூலித்தேவனை ஒருபொழுதும் சந்திக்க முடியாதது என்பதும் வரலாறு. அப்ப பூலித்தேவனை ஒரு துரோகத்தின் வாயிலாக தான் அவரை கைது செய்து வரும் பொழுது அவர் இந்த கோவிலுக்குள் அம்பாளிடம் அப்படியே நேரடியாக சென்று அடைந்து விட்டார் அப்படிங்கிறது வரலாறு. நம்ம அதை பார்க்கிறோம். அதுக்காக தான் பூலித்தேவனுக்கு அங்க ஒரு தனி சன்னதியும் இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த பூலித்தேவன் ஆட்சியில் இருக்கும் பொழுது அவர் முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருக்கலாம். அவர் கூட இதே அளவுக்கு வீரத்துடன் செயல்பட்ட அழகுமுத்துக்கோன், அவர் யாதவர் குல சமுதாயத்தை சேர்ந்தவர். இப்படி பல சமுதாயத்தை சேர்ந்த இதே தேவேந்திர குல சமுதாயத்தை சேர்ந்த பல தளபதிகள் அவரிடத்துல இருந்தாங்க. அவர்கள் எல்லாம் இணைந்துதான் அந்த பகுதியில் சுதந்திர போராட்டத்தை வெகு இதுவாக கொண்டு போனார்கள். எப்படி அந்த பாளையக்காரர்கள் இணைந்து ஒன்றிணைந்து ஆங்கிலேயரை விரட்டினார்கள் என்ற வரலாறு இங்க இருக்கிறது. அப்ப எல்லா காலத்திலும் ஒரு சிறப்பாக அனைத்து சமுதாயமும் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த மாதிரியான செயல்களை செய்து இவர்களை பிரித்து மதமாற்றக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருப்பவர்கள் தான் இந்த துலுக்கர்கள் என்பதை நாம இங்கிருந்து தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். தொடர்ச்சியாக இவர்களுக்கு யாருக்கு இவர்கள் தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்க. இப்ப ஏன் யாரும் இதை பத்தி பேசல? இப்ப இந்த மக்களுடைய உரிமை இங்கே பறிபோகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் எந்த ஒரு டிவி சேனலோ யாரோ ஏன் டிபேட் வச்சிருக்க வேண்டியதானே? இப்ப பேசியிருக்கணுமா வேண்டாமா? அப்ப துலுக்க அப்படின்னு சொல்லி வந்தாச்சு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல இந்த சமுதாயம், சமூக நீதி இது எல்லாமே மறந்து போகுமா? போன திமுக ஆட்சியிலும் இதே தான் நடந்தது. இன்னைக்கு தாவேக ஆட்சியிலும் இதுதான் தொடர்கிறது என்பதை நாம இங்க தெளிவாக நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்து சமுதாயம் தான் இதுல விழிப்புணர்வு அடைய வேண்டும். அப்ப இன்னைக்கு இந்த துலுக்கனை எதிர்த்து இந்த நிலத்தை மீட்பதற்காக போராடி இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இந்த சமுதாய மக்களுக்கு அனைத்து இந்து சமுதாய மக்களும் குரல் கொடுக்க வேண்டும், அவர்களுடன் ஆதரவுடன் இருக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு இத ஒரு எவ்வளவு தூரம் இவர்களுக்கு அவர்கள் கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், அது அனைத்தையும் கூட எதிர்த்து இன்னைக்கு அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நல்ல அனைத்து சமுதாய மக்களும் அவர்களுடன் துணை இருக்க வேண்டும் என்பதே என் வேண்டுகோள்.